ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜிடி. ஆனால் இப்போ வந்து என்ஜிடி அப்படின்னு அழைக்கப்படுவேன். ஏனென்றால் நான் ட்ரிப் கேமர்ஸ் தமிழ் அப்படின்ற சேனல் நம்ம மாற்றிட்டு நெக்ஸ்டார் கேமிங் தமிழ் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ நாள் வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் அப்போ லீவில் எஜுகேஷன் நல்லா கேட்காதீங்க. பார்த்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. பட் இனிமேட்டு உங்களுக்கு கரெக்டாக வீடியோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து புதுசாக சேனல் நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி அப்புறம் கீடு நான் காமிச்சிருக்கேன். கீடு வந்து லீஃப் வில்லேஜன் அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம மெம்பர்ஸ். இவர் வந்து ஆக்டிங் கீல்டு லீடர். இதோ 2 எல்டர்ஸ் இருப்பாங்க. 2 பேர் எல்டர்ஸ். நான் தான் கீல்டு லீடரு. ஜாயின் ஆகணுன்னா அதுக்கு வந்து இது செலெக்ஷன் மாதிரி நடத்துகிறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கும் கில்டில் விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் தேவைப்படுது. மெயினாக ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி கில்டு வார் இருக்கிறப்போலாம் வரணும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லை நான் மூஞ்சி மேலே பொங்கு என்று குத்தி விடுவேன் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலையை பார்க்கணும். ஏன்னா ஆனர்ஸ்கோர் சுத்தமாக இல்லை. ஆனால் ஜியோ சீசன் மாறி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சட்டப்பட்டுன்னு போயிட்டு ஆனர்ஸ்கோர் ஏற்றிட்டு வந்துடலாம். ஆனர்ஸ்கோர் ஏற்றிட்டு அது என்னது சிஎஸ் பண்ணார ஒரு புஷ் பண்ணிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் எப்படின்னா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் புஷ் பண்ணுவேன். அதை கண்டுக்காதீங்க. சிஎஸ் பண்ணார புஷ் பண்ணிட்டு எப்படி கையில் வந்து டைகர் தாம்சன் வரலவிடா ஓஹோ அப்படிதான். இது எப்படியோ விழுந்ததுன்னே தெரில. ஆனால் ஒரு லக்கில் விழுந்துச்சு. வீடியோ எடுக்காத போதெல்லாம் நிறைய விழுது. ஆனால் வீடியோ எடுக்கும்போது ஒன்று கூட விழ மாட்டேங்குது. ஸோ தோணத்தானே பேசாமல் வாங்க பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கும் வெறுப்பாக இருக்கும். என்னடா வீடியோ படாமல் இப்போ அதிசயமாக போடுறேன், அதுவும் உட்காந்து தோண பேசினே இது பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோல்டு அதே மாதிரி ஃபீவரும் இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கில்டு செலெக்ஷன் சொல்லியிருந்தால கில்டு வந்து செலக்ட் பண்ணுறோம். ரொம்ப ஆன்லைனில் அப்படிலாம், அதாவது ஒரு 2 days 3 days அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபுல்லாக ஆஃப்லைன்லேயே இருந்து வேறாக வருது. அப்படிலாம் கொஞ்சம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கில்டில் நீங்கள் வந்து கில்டு செலெக்ஷனுக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 2v2 வந்து கஸ்டமர் மேட்ச் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு நானும் ஆக்டிவ் அப்படி வந்து செலக்ட் பண்ணும்போது சப்போஸ் உங்களை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்குவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்டில் வந்து கில்டுவார் சப்போஸ் கில்டுவார் அவைலபிளாக இருக்கணும். அவைலபிளாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. அடுத்த கண்டிஷன் இது கில்டு சப்போஸ் வந்து நான் நேம் மாற்றுங்க வந்து கண்டிஷன் மாற்ற முடியாது. கில்டு வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நருட்டோ அனிமே யாரெல்லாம் பார்ப்பீங்களோ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நருட்டோ கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து லீஃப் வில்லேஜ் அப்படின்ற கில்டு நாங்கள் வந்து ஒரு டிசிஷன் அந்த கேரக்டர் எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கேரக்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய நேரத்தில் வந்து
ஆனால் முன்னாடி இது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி வந்து அந்த டேக் நேம் இருக்கும், எல்வி அப்படின்ற டேக் நேம் இருக்கணும். அது நான் வந்து நீங்கள் டேரெக்டாக எனக்கு இதில் கான்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்து இது அப்படின்னு தரல. சரி அப்படியே அடிச்சேன். அப்படியே இது இன்ஸ்டாவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தர ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி. சொல்லுவேன். ஆனால் இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்றது. ஏன்னா இப்போ இருக்கிறதே என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டு. பேச விட நாசமாக போனேன். நான் பார்த்து வரேன். பர்சனல் அக்கௌண்ட்டு, அதனால் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு கேமிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதோட அக்கௌண்ட்டை கரெக்டாக பண்ணுறேன். அதே மாதிரி எல்வின்ற டேக் மட்டும் நீங்கள் வந்து போடுங்க. சப்போஸ் நான் முடிஞ்சாலும் நான் இது க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாடி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு அதில் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அது கேமிங்கோட கேமிங் சேனலாக இருக்கும், கேமிங் ஐடியாவாக இருக்கும். அப்படி கான்டாக்ட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பேரும் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த நேம் வந்து என்கிட்ட சொல்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி டேக் நேம் எங்களோட டேக் நேம் வச்சு நான் ஃப்ரெண்ட்ஸில் என்னோட டேக் நேம் போட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அப்படி பண்ணி தந்துடுறேன். அது பார்த்துக்கலாம். நான் க்ரியேட் பண்ணிட்டு இது சொல்கிறேன், இது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எதுக்கோ இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டா லிங்க் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னா அது கிளிக் பண்ணி எனக்கு இது ரிக்வஸ்ட் கொடுங்க. ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும், ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு டிஎம் கொடுத்துருங்க. டிஎம் கொடுத்துட்டிங்கன்னா இது தமிழ், அதே மாதிரி மோஸ்ட்லி தமிழ் பிளேயர் தான் வேணும். இல்லைங்களா? தமிழ் பிளேயர்ஸ் தேவைப்படுகிறது. தமிழ் பிளேயர்ஸ் தான் இருந்தீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். ஓகேங்களா? வந்துட்டு ஐடி தரேன், அதை டிஎம் பண்ணுங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். திருப்பி சொல்கிறேன். வீடியோ செலெக்ஷன் அப்புறம் லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ரீச் பண்ண வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைவ் போடலாம், லைவில் ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இருக்குது. எனக்கு வந்து 17 எக்ஸாம், அதுக்கு வந்து கொஞ்சம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் இது செலெக்ஷன் வைக்கிறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பைக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. இதுதான் சொல்கிறேன். ரெண்டு மேட்ச் தெரியாமல் போன போடுது. அவனை கிட்ட ஏதாவது பாவம் ஏன் தரல, நான் மாறிட்டு கொஞ்சம் தலையை காமிக்க விட மாட்டான். டேமேஜ் தான் கொடுத்துக்கிறது இருக்கும். எனக்கு ஆடணும்னு இல்லை, எனக்கு
பேனர்ஸ் கிடையாது அவ்வளோதான். நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு சிஎஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி சிஎஸ் ஒரு 2 மேட்ச் போட்டால் பேனர் எது போட்டு வரலாம். அதுதான் அது நம்மளே தெரிஞ்ச கதை தானே. நம்மளே யாராச்சும் பேனர் தான், நம்மளாம் யாராவது பேனர் போடாமல் இருக்க முடியல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன எழுதுனா இவனோட அக்கௌண்ட்டு கூட மோஸ்ட்லி என்கிட்ட கேட்டு தர ட்ரை பண்ணுறேன். இவனோட நீங்கள் வந்து இது பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாவில். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து உங்கள் ரிக்வெஸ்ட்டை பார்க்கல அப்படின்ற பட்சம் Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. Good luck. Have fun. Swing it only when you mean it. I need Swing equipment. it only when you mean it. Weapon in here. இன்ஸ்டாவில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி Enemy near me. I need backup. அதெல்லாம் சேர்த்துறீங்க. முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி கிட்ட கோட்டை விட்டேன். I placed the bonfire. மேட்ச் கழுவி ஊற்றப்படுறாங்க. என்னன்னு தெரியல, நேற்று வந்த மாதிரி ஏன் வர மாட்டேங்குது. நான் டூ மேட்ச் சூப்பராக இருக்கேன். தான் எழுத முடியும். ஆனால் மினி ஊசி ஒரே ஒரு பிரச்சனை நல்லா தெரியுமா, நல்லா அடிப்போம், அடிக்காதுன்னு இல்லை, ஆனால் மற்றபடி தான் மினி ஊசி தான் நல்லா பற்றி பேசினாலே. Enemy inside this building. என்ன அடிக்கணும்னா இப்போ தனியாக அடிக்க முடியாது. என்னதான் என் மேலே கையா வைக்க முடியுமா? Restored EP for everybody. Need equipment. Need equipment. Enemy spot. Enemy spot. வெயிட்டாக லேகாக இருக்குது, ஏன்னா வெயிட்டாக சூடாக இருக்குது. Enemy near me. I need backup. Enemy very close.
என்ன அடிக்கிறீங்க? Enemy near me. I need backup. இது கொஞ்சமாவது வெப்பமானம் சூடு சோரணம் ஏதாவது இருக்கா? இதை இவன் இப்போதான் மூஞ்ச காமிச்சுனுங்கிறான். இப்போ நான் ஏன் வச்சுக்கலாம் அப்படியே தூக்கி சொல்லிடும் மாதிரி தூக்கி இருங்க என்னை பற்றி யாரு தரடா ஐயோ பானானா யாருன்னு தெரியுமா? அவனை கட்டி வச்சுனா என்ன நடக்கும்னு தெரியுமா? இந்த வரண்டா என்னடா Help me. Enemy near me. I need backup. Thanks. என்னடா நினைச்சிருக்கீங்க? ரெண்டு பெரிய ஆகுறாங்க. மட்டும் வெறியாதான் வச்சுக்கேன் அப்படியே உங்களை போட்டு நொங்குவாப்புல தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற சிங்கத்தை சக்தி எழுப்பு என்னடா Need equipment. Enemy spot. ஜிபி சரண்டர் கேஜி சரண்டர் தான் தெரியும். எல்ஜிபி சரண்டர் தெரியுமாடா உங்களுக்கு? அவனை பார்த்துருக்கீங்களாடா? அவனை பார்க்கணும்னா நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்களா? ஒரு பைசக்காரனா அது தெரியாதுன்னு வெளியேப்படா வீட்டுக்குப்படா. ஏன் விட்டுங்களா பாபா நீங்கள்? Double takedown. ஏன் விட்டுச்சுனாடா? வீட்டுக்குப்படா ஓடுங்கடா ஓடுங்கடா Good job. ஓடுறான் பேரன் Weapon in hand. Weapon in hand. Thanks. What's this here? Thanks. Enemy near me. I need backup. பரதேசி நாயே எங்கேருந்துடா வந்த? ஏண்டா வந்து தொலைச்ச? ஏண்டா ஏடா போட்டா இப்படி பண்ணுறீங்க? அது மாதிரி அப்புறம் ஆகுது உங்களுக்கு. இந்த ரவுண்டோட மேட்ச் முடிக்கிறோம். இது யார் ஜெயிப்பான்னு தெரில. Weapon in hand. அந்த கண்ணுக்குமே சைலன்ஸ்லேயே இல்லை.
ஓடு ஓடு ஓடுன்னு அதனை கொண்டு ஓடு அப்படின்னா ஓடி நகர என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் சுற்றுறாதீங்கடா பிட்டக்காரங்களா, நீங்கள் சுற்றுறாங்க நானும் ஒன்று போட்டேன், நானும் நட்டுக்கலாம், நீங்களா அங்கே ஆயுதுண்டா தம்பி கோவிந்தாரே ஆகக்கூடாது. ஓடு 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 ஓடு. நான் என்னடா திடீர்னு பாட்டுலாம் பாடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பாட்டு பாடுறது எங்கள் குடும்பத்தோட ராஜதந்தி. என்ன ராஜதந்தி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எங்கள் குடும்பத்துலலாம் Enemy near me! I need backup! என்ன பண்ணலாம், படா உங்கள் ஃபோனு மாட்டிருச்சு. எப்பா ட்ரோனுக்கு தான்ப்பா தம்பி, ட்ரோன் தான் கீழே கொஞ்சம் போட்டு விடுப்பாங்க. இங்கே ஒருத்த ஓடி Enemy வரான்ப்பா, inside this building! அங்கே ஒருத்த ஓடி வரான்ப்பா தம்பி. ஈட் பைசா டூ நத்திங்களா இப்போ பண்ணனா இன்னும் டூ ஆக்கிடுவானுங்கப்பா. அங்கே பாருப்பா அடி வாங்குறப்பா. எப்பா செல்லத்துக்கு ரத்தம் வச்சு அடி வாங்குது பாருங்கடா. என்ன எனிமீஸ் பார்த்து அடிங்கடா, அந்த மாதிரி ஜெயிக்கணும்டா. ஃபஸ்ட்டு மேட்ச்சே இது ஊற்றிச்சுன்னா ஊற்றிக்கும்டா. அப்புறம் சரி ஓகே பாய் தப்பிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்கள். போன இடம் ஃபுல்லாக கட்டி விட வச்சா நான் என்னடா பண்ணுவேன். பாய் மக்கள்.